நீங்கள் உங்களுடைய பிள்ளை எப்படி வளர்க்குறீங்களோ உங்கள் பிள்ளை அப்படி தான் வருவாங்க. அதனால் தாய்மார்கள், நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்கள் பிள்ளை டிவியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மொபைலை நோண்டிக்கிட்டே இருந்தால் உங்கள் பிள்ளை மொபைலை நோண்டிக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக இன்றைக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட நம்ம செல்லை கொடுத்தே வளர்க்குறோம். ஒரு சின்ன பிள்ளை 3 வயசு பிள்ளை செல்லை கொடுத்துட்றோம், நம்மளை டார்ச்சர் பண்ணதுண்டு. அந்த பிள்ளையை கூப்பிடுங்க ஏன்ட்டு கேட்காது. நல்லா காது கேட்குற பிள்ளை, நல்லா பார்க்குற பிள்ளை, நல்லா விளங்குற பிள்ளை, பேசுகிற பிள்ளை, செல்லை நொண்டையில் கூப்பிடுங்க அது பாட்டுக்கு அதே தான் பார்த்துருக்குறோம், காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கும். ஒரு மொபைல் ஒரு பிள்ளைய செவிடாக மாற்றிடுது. ஒரு மொபைல் ஒரு பிள்ளைய ஊமையாக மாற்றிடுது. ஒரு மொபைல் ஒரு பிள்ளைய அறிவு இல்லாதவனாக மாற்றி விட்டுருது. எந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆகிக்கிறது பாருங்கள் ஒரு மொபைல். சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், நல்லா ஆடி ஓடுற விளையாடுற பிள்ளை, துருண்டு இருக்கிற பிள்ளை, நல்லா விளையாடுற பிள்ளைய ஒரு மொபைல் உட்கார வச்சிருதே, எந்த அளவிற்கு பாதிப்பை உண்டாக்குது பாருங்கள். அந்த அளவிற்கு ஒரு இடத்தில் ஒரு பிள்ளையை விட்டுச்சு உட்கார வைக்குதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு வீரியமானது பாதிப்பில் என்பதை நம்ம விளங்கணும். சாதாரண நம்ம கொடுத்துட்றோம், ஆனால் அதனால் மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் உருவாகிடும். நல்லா பாதுகாக்கும். நம்முடைய பிள்ளையை நம்ம பேச்சை கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் பிள்ளைக்கு செல்லை கொடுத்து வளருங்க, கடைசியில் உங்கள் பிள்ளை உங்களை மதிக்கவே மாட்டான். ஏன் வளர்த்தது போல் அந்த செல்லில் என்ன நல்லது கெட்டது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? இன்றைக்கி செல்லில் நம்மளே பார்க்குறோம், ஆபாசம் இல்லாமல் ஒரு 2 செகண்டுக்கு கடந்துட முடியுமா? அந்த பிள்ளைங்க பிஞ்சு மனசில் நம்ம ஆபாசத்தை ஊட்டணுமா?